நெல்லை கேடிசி நகரில் மர்ம கும்பலால் வெட்டி கொல்லப்பட்ட தீபக் ராஜாவின் கொலை தொடர்பாக நவீன் உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து தீபக் ராஜாவின் சடலத்தை உறவினர்கள் பெற்றுக்கொண்டனர். ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்ட சடலம் நெல்லையில் இருந்து 3 அடைப்பு வாகைக்குளம் வரை 30 கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. இதனால் அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இடையிடையே ஆதரவாளர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாலும் எந்த ஒரு அசம்பாவிதமும் இன்றி தீபக் ராஜாவின் சடலம் வாகைக்குளம் வந்து சேர்ந்தது. அவரது உடலை அடக்கம் செய்வதற்கு முன்பு பெண்கள் வீர வணக்கம் என்று கோஷமிட்டனர். அதனைத் தொடர்ந்து தீபக் ராஜாவின் சடலத்தின் மீது தமிழரசன், சேகுவேரா, பிடெல் காஸ்ட்ரோ உள்ளிட்ட புரட்சியாளர்களின் வாழ்க்கை வரலாற்று புத்தகங்கள் வைக்கப்பட்டிருந்தன. அப்போது சவக்குழிக்குள் நின்றிருந்த தீபக் ராஜாவின் உறவினர் அங்கு கூடியிருந்த இளைஞர்களை பார்த்து, எல அவன் கொலைகாரன்தான், ஆனா அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, இனி நீங்கள் யாரும் குடிக்காதீங்கள என்று கேட்டுக்கொண்டார். என்ன கிடைக்கல தங்கம் தங்கம் அப்படியே தங்கம் கொலகாரம் தான் இல்லைன்னு சொல்ல ஒரு பழம் கிடையாது அவன். அவனை யாரும் நீங்க ஃபாலோ பண்ணிடலாம். உண்மையிலாவது நல்ல மாதிரி இருக்காங்க, குடிக்காதங்க. தொடர்ந்து அவரது சடலம் அங்கு அடக்கம் செய்யப்பட்டது. நெல்லையை பொறுத்தவரை பல்வேறு இனக்குழுக்கள் இடையே நீண்ட காலமாக பழிக்கு பழிவாங்கும் சம்பவங்கள் தொடர்ந்து வருவதால் நல்ல திறமையும் அனுபவமும் உள்ள போலீசாரை நுண்ணறிவு பிரிவில் பணியில் ஈடுபடுத்தி வரும் காலங்களில் இதுபோன்ற கொடூர கொலை சம்பவங்களை முன்கூட்டியே தடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. பாலிமர் செய்திகளுக்காக நெல்லை செய்தியாளர் அமுல் ஜெயசிங்.